ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்பவும் ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு கேக் தாங்க பண்ண போகிறோம். வாங்க ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் சுகரையும் வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா பீட் பண்ணுறோமோ எக்கை, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நான் வந்து எந்த கப்பில் சுகர் எடுத்தனோ அந்த கப்லேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் சுகர் வந்து இந்த கப்பில் ஃபுல் கப் எடுத்தேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேங்க. இந்த கப்பில் வந்து 1/2 கப் வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாத திக்கான பால் வந்து ஊற்றிக்கிறேங்க. இது வந்து 1/4 கப் வந்து ஊற்றிக்கோங்கப்பா. இப்போ நீங்கள் பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இதோ இப்போ காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கேக் வந்து ரைஸ் குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன்லேயே வந்து கேக் பண்ணியிருக்கேங்க. பனானா கேக் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் இந்த வீடியோ கீழே அப்லோட் பண்ணுறேன், அது வேணால் பாருங்கள். இதோ இப்போ வந்து பாருங்கள், நான் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இதோ இப்போ எடுத்து அந்த மாதிரி விழுது பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கேக் பேக் பண்ண. இப்போ நீங்கள் ரைஸ் குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ஃபுல்லாகவே வந்து தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் ஃபுல்லாகவே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்ரே எடுத்துகிட்டு ஒரு 2 வாட்டி வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 35 மினிட்ஸில் அதுவே ரெடி ஆகிடும். இப்போ அரௌண்ட் வந்து 35 மினிட்ஸ் ஆகுதுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து ஃப்ளஃபியாக வந்து வந்திருக்கு. சரி, கத்தி விட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒட்டவே இல்லை. ஸோ கேக் நல்லா வந்து வெந்திருக்குங்க. இப்போ கேக் வந்து நல்லா ஆறட்டுங்க. ஆறிட்டு சூடெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு இது பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கேக் வந்து இப்போது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கிட்ட. எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து ஹெல்த்தியாக அதுவும் வந்து கேக் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து நான் பீஸ் போட்டுட்டேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவே ஈஸியாக பண்ணலாங்க கேக்கு. கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.